அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கோட் பாடி வெர்சஸ் நோபடி இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட வந்து ஒரு போஸ்கோ சட்டத்தை வந்து கோர்ட் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. பையன் தான் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வந்து இன்னும் 5 நாளாக வந்து தரேன்னு சொல்லிட்டு ஜட்ஜி வந்து எஞ்சி போகிறாரு. அப்போ பையனோட சொந்தக்காரங்க வந்து ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஒரு லாயர் வந்து சொல்லிட்டுருக்காரு, இது மாதிரி வந்து விசாரணை ஒரு ஃபேமஸ் லாயர் இருக்கார், அவர்கிட்ட இப்போ நான் வந்து ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இந்த லாயர் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து கேட்குறாங்க. அவர் விசாகப்பட்டினே ஃபேமஸ் லாயர் அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே விசாரணை பண்ண பார்த்தா அந்த லாயர் வந்து ரொம்ப ஃபேமஸ் லாயர். அதாவது வந்து ஆக்சிடென்டான கேஸே வந்து டிரைவர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி வந்து ஜெயிச்சு கொடுத்த லாயர். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுருக்காரு. அவருக்கு வந்து எந்த கேஸும் வந்து தர மாட்டேங்கிறாரு, ஜூனியராக வேலை செஞ்சிட்ருக்காரு. மற்ற எல்லாருக்கும் வந்து கேஸ் தராங்க, அவருக்கு மட்டும் கேஸே வந்து தர மாட்டேங்கிறாரு. கடைசியாக இந்த பையனோட சொந்தக்காரங்க வந்து இந்த அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி வந்து இது மாதிரி நாங்கள் லாயர் பார்க்க வக்கீலை பார்க்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த ஜூனியரை வந்து இவரை கூட்டிகிட்டு வந்து அந்த பெரிய லாயர்கிட்ட சொல்கிறார். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். அடுத்த நாள் பார்த்தா அவர் வந்து வரவே இல்லை. இந்த ஜூனியர் என்ன பண்ணுறாரு, அந்த பெரிய லாயர்கிட்ட வந்து ஏதாவது தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே வந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு இவரே வந்து கிளம்பி போய் வந்து அந்த கேஸை வாதாட வந்து போயிடுறாரு. வந்து அவர்கிட்ட வந்து சொல்லாமல் வந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போயிட்டு வந்து நான் சாட்சியெல்லாம் திரும்ப விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கடைக்காரர் சொல்லியிருப்பாரு காண்டை வாங்கினேன்னு சொல்லிட்டு. அந்த காண்டை வாங்கின அவர் வந்து பொய் சாட்சி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரூவ் பண்ணிடுவார். ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வந்து நான் இவனை பார்த்தேன், இந்த பொண்ணு கூட பைக்கில் போகிறதுன்னு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுவும் வந்து பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ப்ரூவ் பண்ணிடுவார் நம்ம ஜூனியர். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இவங்க பொண்ணு தரப்பட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்தாந்து வந்து காட்டிடுவாங்க. இது மாதிரி ஒரு ரூம் கூட போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இருக்கும். அதை எடுத்து வந்து காட்டினதுக்கப்புறம் இதுக்கு என்ன சொல்ல வரீங்க, ஒரு பொண்ணு பையனும் வந்து தேவையில்லாமல் 12 நிமிஷம் ரூம் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அப்புறம் வந்து இவர் வந்து சோர்ந்து போயிடுவார். சோர்ந்து போனதுக்கப்புறம் இவரோட சீனியருக்கு வந்து தெரிஞ்சு வந்துடும். இவர் வந்து விசாகப்பட்டினம் போய் வந்து அந்த கேஸை வந்து விசாரிச்சிருக்கான்னு தெரிய வந்துடும். உடனே அவர் வந்து இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணி நீ இது மாதிரி உடஞ்சி போயிடக்கூடாதுன்னு தான் வந்து நான் உனக்கு கேஸெல்லாம் தரதில்லை அப்படின்னு சொல்லுவார். நீ வந்து கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்க தான் வந்து நீ வந்து பியூர் அட்வொகேட்டாக மாற முடியும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே வந்து அந்த பையனை வந்து 12 நிமிஷம் என்னென்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிப்பாங்க. அந்த பையன்ட்ட போட்டு யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த பையன் மட்டும்தான் இருப்பான். அவன்கிட்ட வந்து விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டரு போலீஸ்காரங்க எல்லார்ட்டையும் வந்து இவர் ஜூனியர் வந்து விசாரிப்பார். எல்லோரும் வந்து பொய் சாட்சி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து ப்ரூவ் பண்ணிடுவார். கடைசியாக அந்த பொண்ணோட அப்பான்ட்டையும் வந்து விசாரிப்பாங்க. அவரும் பொய் சாட்சி தான் சொல்லி இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து அந்த பொண்ணு தான் வந்து கூப்பிட்டு வந்தால் தான் இதில் வந்து தீர்வு கிடைக்கும். அந்த ரூமில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இவன் சொன்னதே வந்து அந்த பொண்ணு சொன்னால் நம்ம வந்து ஒத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணுவார், வந்து ஜாதி வெறி பிடிச்சவர். எதனால் இந்த கேஸை வந்து போட்டான்னா அந்த பொண்ணு இந்த பையனை வந்து ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது அந்த பொண்ணோட அப்பனுக்கு வந்து பிடிக்காது. அதனால வந்து இந்த பையன் மேலே வந்து போஸ்கோ கேஸ் போட்டு வந்து உள்ளே தள்ளிடுவார். அப்புறம் வந்து அந்த வீட்டை வந்து எல்லோரும் வந்து இவர் சொல்கிறதா வந்து கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்லி மிரட்டிலாம் வச்சுருப்பாரு. அப்புறம் இந்த பொண்ணையே வந்து ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாரு. அப்புறம் இந்த பொண்ணோட அம்மாவும் அந்த பொண்ணு வந்து இவருக்கே வந்து எதிர்த்து வந்து கோர்ட்டுக்கு வந்து இது மாதிரி வந்து சாட்சி சொல்ல வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மட்டும் தனியாக வந்து விசாரிப்பாங்க. நாங்கள் அந்த ரூம் கூட உள்ளே போயிட்டு வந்து எங்களுக்கு கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம், எங்களுக்கு கூட வேறு எதுவும் நடக்கலை அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் நிர்வாதி அவங்களுக்கு நஞ்சம் கொடுத்த ஆஃபீஸரெலாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம். அப்புறம் அந்த கோர்ட்டை பொய் சாட்சி ரெடி பண்ண வக்கீலோட சஸ்பென்ஷன் இது மாதிரி வந்து நிறையா இதை வந்து தீர்ப்பாக வந்து அவர் வந்து கொடுக்குறாரு ஜட்ஜி. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.